புதிய சீன வைரஸ் சமூக ஊடகங்களில் பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. பெரிய அளவில் அது வைரலாகியுள்ளது. சீன வைரஸ் என்று கூறி தேசிய ஊடகங்கள் இதை பற்றிய பெரிய செய்திகளை வெளியிடுகின்றன. பல கருத்துகள் வந்தன. அதனால் நான் இந்த வீடியோவை செய்கிறேன். புதிய சீன வைரஸ் என்று கூறுவது முழுமையாக அடிப்படையற்ற ஒரு சூழ்ச்சிதான். இதற்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் என கூறப்படுவது. ஏனெனில் இதை பற்றிய உலகளாவிய மருத்துவ நிபுணர்கள், உலகளாவிய பிற சேனல்கள் கூறுவது சீனாவின் வட மாகாணத்தில் இந்த காலநிலை, அதாவது குளிர்காலத்தில் சில சமயங்களில் ஏற்படும் ஒரு நிமோனியா மட்டும் என்பதே. 2 நாட்கள் கழித்து மக்கள் மருந்து உட்கொள்வதோ அல்லது மருந்து உட்கொள்ளாவிட்டால் கூட இது குணமாக்கும். இதை பல சர்வதேச சேனல்கள் மற்றும் சீன ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் மருத்துவ நிபுணர்களும் மிகவும் தெளிவாக கூறுகின்றன. இதற்கு பயப்பட தேவையில்லை, மருந்து கூட உட்கொள்ள தேவையில்லை. இது மனிதர் பரவும் என்று கூறுவது தவறாகும். இதை பற்றிய தெளிவான விளக்கம் தரும் பல மருத்துவ நிபுணர்கள் இதை மிக தெளிவாக கூறியுள்ளனர். இது ஒரு வைரஸ் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட HMPV என்று கூறப்படும் வகையில் ஒரு நிமோனியா மட்டும். இதற்கு சம்பந்தமான சுவாச பிரச்சனைகள். இது அதிகமாக குழந்தைகளில் ஏற்படுகின்றது. பின்னர் அங்கு சீன மக்கள் உடனடியாக இதை பயப்படுவதன் காரணம் இந்த கொரோனா சம்பந்தமான கதையுடன் தொடர்புடையதாக பல காலங்களாக அடைக்கப்பட்டிருந்தது. அதிக மரணங்கள் ஏற்பட்டன. சீன அரசு கூறாவிட்டால் கூட அது சீனாவில் ஏற்பட்டது. அதனால் மக்கள் உடனடியாக மருத்துவமனையில் செல்லுகின்றனர். சுவாச பிரச்சனைகள் உள்ளதால் உடனடியாக செல்வர். இது ஒரு விலங்கில் இருந்து வந்த நிமோனியா என்று கூறப்படுகிறது. அதனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆனால் பொதுமக்கள் அது மனிதர் முதல் மனிதர் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக உள்ளன. நாம் சில நேரங்களில், அதாவது மழைக்காலங்களில் கேரளத்தில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக உடனடியாக ஒரு காய்ச்சல் ஏற்படும். ஒரு பெரிய கூட்டமாக மக்கள் காய்ச்சல், சுவாச பிரச்சனைகள், இது போன்ற ஒரு நிகழ்வாகவே இதை பார்க்கலாம். இதற்கு தொடர்பான ஒரு மனிதரும் இறந்ததாக யாரும் அறிவிக்கவில்லை. மிகவும் பாதுகாப்பான விஷயமே இது. இதற்கு பயப்பட தேவையில்லை. பின்னர் இது சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு போக்கு ஆக மாறியது. புதிய சீன வைரஸ் என்று கூறி உலகளாவிய வைரஸ் ஆனது. காரணம், மக்களுக்கு உடனடியாக பயம் ஏற்படுத்தியது கொரோனாவாகும். அந்த பாண்டமிக் காலத்தை நினைத்து பெரிய பயம் ஏற்பட்டது. அதுபோல சீனாவில் மக்கள் உடனடியாக மருத்துவமனைகளில் செல்வது உண்மைதான். இதற்கு காரணம் அவர்களின் உள்ளே உள்ள பயமாகும். கொரோனா காலத்தில் நடந்தது தவிர 1% கூட பயப்பட தேவையில்லை. ஐக்கிய நாடுகள் பழைய கொரோனா காலத்தில் கூறியது போல் அல்ல. உலகளாவிய BBC மற்றும் CNN மற்றும் சர்வதேச செய்திகள், அதில் குறிப்பிடப்படும் மருத்துவ நிபுணர்கள் மிகவும் தெளிவாக கூறுகின்றனர் என்ன இந்த நோய் என்பதை. பின்னர் மற்ற மருத்துவ அறிவிப்புகள், மருத்துவ நிபுணர்களும் இதை பற்றி கூறுகின்றனர். இது பருவநிலையை பொறுத்த ஒரு காய்ச்சல் மட்டுமே என்றும் இதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் மிகவும் தெளிவாக கூறுகின்றனர். எனக்கு தோன்றுகிறது இதை பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் பலர் அதன் கீழ் வந்து கருத்து பதிவு செய்தனர். காரணம், இந்த கொரோனா என்று கூறப்படும் விஷயம் உலகம் முழுவதும் சென்றது. அதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய பயம் என்று கூறப்படுகிறது. எங்காவது ஒரு இடத்தில் ஒரு விஷயம் ஏற்பட்டால் அது உடனடியாக உலகளாவிய பயமாக மாறி அனைவருக்கும் பரவுகின்றது. அதன் பயத்தில் உருவானது இந்த புதிய சீன HMPV என்று கூறும் விஷயமும். உடனடியாக மக்கள் பயந்துவிட்டனர். மீண்டும் கூறுகின்றேன், இதற்கு பயப்பட தேவையில்லை. இதற்கான பயணம் தடை அல்லது அந்த வகையான எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்க தேவையில்லை. இது ஒரு பருவநிலை காய்ச்சல் மட்டுமே. இதற்காக வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் சீனாவில் நடக்கிறது. அதிகமான மக்கள் மருத்துவமனையில் சென்று வருகின்றனர். சாதாரண மருந்துகளை உட்கொண்டால் 2 முதல் 3 நாட்களில் இது முழுமையாக மறையும். இது குழந்தைகளில் அதிகமாக காணப்படுகிறது. காரணம், அவர்களின் நோய் எதிர்ப்பு திறன் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் அவர்களுக்கு இது உடனடியாக ஏற்படுகின்றது. அவர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்காக வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் இதை பற்றி கூற வேண்டிய தேவையில்லை. மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன், இது முழுமையாக பயப்பட வேண்டிய தேவையில்லாத ஒரு பருவநிலை காய்ச்சல் மட்டுமே சீனாவில் ஏற்படுகின்றது. அது மேற்கத்திய மாகாணங்களில் மட்டுமே, மற்ற இடங்களில் பரவியதாக இல்லை. அதனுடன் தொடர்புடைய தொடர்ந்து ஒன்றும் கூற வேண்டிய தேவையில்லை.